குருவே சரணம் சண்முகம். வணக்கம். நம்ம உடம்பை கிளென்ஸ் பண்ணுற 3 விதமான பவர்ஃபுல் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோம். அந்த 3 ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். காலைல எந்திரிச்சு எப்படி கோயிலையோ வீடையோ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அடுத்த வேலைகளை ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மார்னிங் எந்திரிச்சோன்னே இந்த உடலாகிய கோயிலை கிளென்ஸ் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உடம்ப அதே ஒரு அதிர்வலையோட கோயிலை போலவே நம்ம உடலையும் அதிர்வலையோட வச்சுக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகளை தான் நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுத்தோம். நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடி அப்படின்னா எனர்ஜி சேனல். வாசிக்கக்கூடிய பிராணனை உடம்பு பூரா 72,000 நாடி நரம்பு முடிச்சுகள் இருக்கு. இந்த 72,000 நாடி நரம்பு முடிச்சுகளுக்கும் பல்வேறு காரணங்களால சின்ன சின்ன அடைப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அடைப்புனால உடம்புக்குள்ள நம்ம இழுக்கிற சுவாசம் பிராணன் முறையாக போய் சேராமல் இருக்கலாம். ஸோ அந்த சேனல்ஸை நம்ம ஒரு நுணுக்கமான பயிற்சி மூலிமா கிளென்ஸ் பண்ணிட்டோம்னா அதுலேயே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம இழுக்கிற பிராணனை உள்ளே போய் எல்லா இடத்துக்கும் முழுமையாக சேர்ந்தாலே போதும். நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவாகட்டும், நம்ம சாப்பிட்ற குடிக்கிற தண்ணீர் ஆகட்டும், நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரையும் கூட ஆகட்டுமே, அதனுடைய முழுமையான பலன்கள் இந்த சேனல்ஸ் எல்லாம் சீராக இருந்ததுனால தான் முழுமையாக நம்ம உடல் பூரா சென்றடைகிறது. ஹெல்த் எனர்ஜியோட பாத்வே கிளியராக இருந்தால் தான் நம்ம என்ன உணவு வாய் மூலியமாக சரி எக்ஸ்டர்னலாக கிடைக்கிற நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இந்த பஞ்சபூத சக்திகளோட முழுமையான தன்மை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும்னா இந்த 72,000 நாடி நரம்பு முடிச்சுக்கணும். அந்த பாதையும் கிளியராக இருக்கும். மேற்பட்ட நாடிகள் நம்ம இந்த 72,000 நாடி நரம்புகள் உடம்பு முழுக்க இருக்குது. நம்ம விசிபிளாக பார்க்கவே முடியாது. இது உடம்பு மூலியமாக இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடிகள் சேர்ற இடத்த தான் நம்ம சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. 100க்கும் மேற்பட்ட சக்ராஸ்கள் நம்ம உடம்புல இருக்குது. அது குறிப்பாக ஒரு 7 சக்ராஸ் ஒரே நேர்கோட்டில் பயணமாக இருக்குது. அதுதான் நம்ம உச்சந்தலையிலிருந்து இங்கே அடிவயிற்று பகுதி வரைக்கும் ஒரு 7 விதமான சக்ராஸ் இருக்குது. அதனுடைய இயக்கங்களும் என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த நாடி சுத்தி பிராணாயாமா எவ்வளோ முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விவரங்கள் சொல்கிறேன். இப்போ நம்ம நேராக பயிற்சி இடநாடி, பிங்கல் நாடி, சூக்கும் நாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. நாஸ்டிலில் நம்ம இன்ஹேல் பண்ணுற பிராணனை இடநாடின்னு சொல்லுவாங்க. நாஸ்டில்ஸில் ஓடக்கூடிய நாடியை பிங்கல் நாடின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குமே மத்தியமாக ஒரு நாடி ஓடும். அது வந்து சூக்கம் நாடின்னு சொல்லுவாங்க. இதில் ஓடுறது சந்திரகலையும் வலது நாச்சியில் ஓடுறது சூரியகலைன்னு சொல்லுவாங்க. நமக்கு இன்றைக்கி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா 3 விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் தான் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். அமைதியான சூழ்நிலையில் பண்ணும்போது இன்னுமே இந்த பயிற்சியோட தன்மை நமக்கு முழுமையாக நம்ம உடம்புல ப்ரீவியஸாக சொல்லி கொடுத்த 3 கிளென்சிங் ப்ராக்டிஸை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி சமணங்கள் போட்டு உட்காந்துக்கலாம், பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம், வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம், இல்லைன்னா சேர்லையும் கூட உட்காந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கைகளை இந்த சங்கு முதிரையில் தான் வச்சு இந்த பயிற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த உடம்புல பஞ்சபூத சக்திகளோட இயக்கங்கள் இந்த விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரலில் வாயு, நடுவிரல்களில் ஆகாயம், மோதிர விரலில் பூமி, சுண்டு விரலில் நீர் கிளென்ஸ் பண்ணுறோம் பாருங்க. இந்த பயிற்சியை ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ரைட் நாஸ்ட்ரல்ஸை கிளென்ஸ் பண்ணுறோம். இந்த பயிற்சியும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ள செஞ்சால் போதும். இந்த 2 நாஸ்ட்ரல்ஸையும் நம்ம கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது தான் முக்கியமான பயிற்சிக்கே வரும். சேம் சங்கு முதிரால வச்சுக்கிறோம். நம்மளுடைய வலது நாடியை அடைச்சிக்கிறோம். இடது நாடியிலிருந்து லெஃப்ட் நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து நம்மளுடைய பிராண சக்தியை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் பாருங்க. இழுத்ததை ஹோல்டு பண்ணிட்டு இந்த மூக்கு அடைச்சிட்டு இப்படி ரிலீஸ் பண்ணுறோம். வலது நாடியில் ரிலீஸ் பண்ணுறோம் பாருங்க. திருப்பி இன்ஹேல் பண்ணுறோம். ரைட் சைடு அடைச்சிக்கிறோம். லெஃப்ட் சைடு எக்ஸேல் பண்ணுறோம். இது ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறேன்.
இழுக்கிறோம் விடுறோம், இதில் ஹோல்டு பண்ணுறது கிடையவே கிடையாது. ரொம்ப எவ்வளோ தூரம் ஆழமாக அதிகமாக நம்ம இன்ஹேல் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம எக்ஸேல் பண்ணுறோம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக இன்ஹேல் பண்ணுறோமோ நம்ம நுரையீரலை முழுமையாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கிட்டத்தட்ட நம்ம சித்தர்களை தவிர சராசரியாக நம்ம மனிதர்கள் வாழ்கிறவங்க முழுமையாக நுரையீரலுடைய ஆற்றலை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. இந்த பயிற்சி பண்ணோம்னா அந்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்த நம்மளுடைய ஐக்யூ லெவல், நம்மளுடைய ப்ரில்லியன்ஸு, நம்மளுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப ஜாஸ்தியாகும், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா நம்ம இன்ஹேல் பண்ணுற பிராணன் உடம்பு முழுக்க பயணம் பண்ணி எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா செல்ஸுக்கும் இந்த ஆக்சிஜனை கொண்டு போகும்போது நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கலாம், ரொம்ப கான்சியஸோடு இருக்கலாம், ரொம்ப கவனமாக இருக்கலாம். சிதறல் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாத்தியமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த நாடி சுத்தி பிராணாயாமங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது இந்த பிராண பயிற்சியை பண்ணுங்கள். இந்த நாடி சுத்தி பிராணாயாமங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிராண பயிற்சி. டெய்லி ஒரு 5 நிமிஷம் இதை பண்ணுங்கள். அந்த கிளென்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.